பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். இந்த உலகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. இருள் இந்த பூமியை, இருள் என்றால் வறுமை, தரித்திரம், யுத்தம், பஞ்சம், நோய்கள். நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு கடுமையான ஒரு ஆபத்தையும் வேதனையும் இந்த பூமி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஜனங்களை காரிருள் மூடும். அவன் நீதியையும் வெளிச்சத்தையும் இறைவனையும் காண முடியாத ஒரு கொடுதலாக மக்கள் மிருக குணவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு பதில், இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன். முதல் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்தது. இறைவனுடைய அன்பும் பாசமும் மனு மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. மனு மக்களை தேடி அவருடைய அன்பு வந்து கொண்டிருக்கு. அவரை நோக்கி ஒரு மனிதன் பார்க்கும் போது யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அப்ப அந்த மெய்யான ஒளி அந்த ஒரு மனிதன் தேடுகிற போது, நம்புகிற போது அவனை சூழ்ந்திருக்கிற அந்த இருள் விலகி போகுது. இன்னைக்கு பொய்யான ஒளி, டெம்பரரி ஒளி இருக்கிறது. ஆனால் நித்திய காலமாக இருக்கிற ஒரு மெய்யான ஒளியை மனிதன் நம்பாமல் போன அப்படின்னாலே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டது. அப்ப ஆண்டவருடைய வெளிச்சத்திலே ஒரு மணி நடக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். பரிசுத்த வேதத்தில் கூட இப்படி ஆதியாகமம் 1:2 சொல்கிறது, இருள் பூமியை மூடினதான். அங்கு சொல்ல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்ப இருள் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல், இருள் அங்கே நன்மையானதை பார்க்க முடியாமல், இருள் அடுத்த வெளிச்சத்திற்குள்ளே போக முடியாது, தடுக்கிறதா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை ஆசித்து செய்ய வேண்டும் என்றால் ஒளியிடத்திலே மனிதன் வர வேண்டியது அவசியமாக. ஒளியாக அந்த மெய்தேவனாக இயேசுவண்டை எந்த மனிதன் வருகிறானோ அவன் இருளில் நடவாமல் அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். இப்போ இங்கே யோபு என்ற ஒரு பக்தர் சொல்லுகிறார், யோபு 11:17, இருள் அடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பீர். அந்த இருளாயிருந்த உன் வாழ்க்கை விடிய காலத்தை போல் இருக்கும் என்று நண்பர்கள் ஆறு சொல்கிறார்கள். ஆனால் அதே யோபு 30:26 வெளிச்சம் வர காத்திருந்த எனக்கு இருதான் வந்தது. வெளிச்சம் வர காத்திருந்த எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறான், நல்லாயிடுவேன், இது கஷ்டமாறும் கண்ணீர் மாறும், பல வருஷமாய் அவன் காத்திருக்கிறான். பரிசுத்த வேதத்திலே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4:5 படிக்க ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வெளிச்சம் வரும் என்று பெதஸ்தா என்ற ஒரு குளத்தை நம்பியிருக்கிறான். அந்த குளத்துடைய சிறப்பு, தூதன் ஒரு முறை வந்து அந்த குளத்தை கலப்பானான். யார் முந்தி அந்த குளத்தில் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியோட இருந்தாலும் அவன் சுகம் பெறுவான். இதுதான் நம்பிக்கை. ஆனால் அவன் நம்பிக்கைக்கு மாறாக நடந்தது. இவனுக்கு முன்பாக பிறர் போய் சுகத்தை பெறுகிறார்கள். சிலர் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு காரியம், என் வாழ்க்கையில வெளிச்சம் வரும் என்று காத்திருக்கிறார்கள். வெளிச்சத்துக்கு பதிலாய் இருள்தான் வருகிறது. அப்போ உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றால், அற்புதமாய் மாற வேண்டும் என்றால், அந்த ஒளியாக தேவனிடத்திலே மனிதன் எழும்பி வர வேண்டியது, அவர் பக்கமாய் திரும்பி பார்க்க வேண்டியது. அந்த ஒளியாக போக்கஸ் நம்ம மேல அடிப்பதற்கு நாம் ஆயுத்தம் அனுபவத்தான். கர்த்தர் உங்கள் மேல் வெளிச்சமாக உதிப்பார். இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிற்று. சங்கீதம் 119 என்னை சுற்றின இருள் அது வெளிச்சமாயிற்று. ஏனென்றால் ஒளியாக தேவனுடைய பார்வை அந்த மனிதன் ஏற்பட்டது. அப்ப இன்றைக்கு நாம் தேவனுடைய திரும்பி வரும்போது, அது வெளிச்சமாக அவருடைய வருகிற போது நம் வாழ்க்கை அங்கே ரோமர் 13:12 சொல்கிறது, அந்தகாரத்தின் கிரியைகள் நமக்கு ஓடி போகும், இருளின் பாவங்கள் ஓடி போகும், வறுமையின் ஓடி போகும். கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருந்து நம்முடைய கால் இருளில் சிக்கிக்கொள்ளாதபடி சங்கீதம் 119 இப்படி சொல்றது. 105ஆம் வசனம், கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கு. அந்த கர்த்தருடைய வெளிச்சத்திலே ஒரு மனுஷன் வாழுகிறான் என்றால் இந்த வேத சத்தியம், அந்த உபதேசம் அவன் நடத்துகிறது. தான் சங்கீத நீதிமொழிகளில் 14:23 படிக்கும் போது, கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றை ஜீவனுக்கு போகிற வழி. அப்போ இந்த வேதம் மனு மக்களை வாழக்கூடிய வெளிச்சத்தை காட்டுகிறது. அப்போ இருளை போக்கக்கூடிய மாமருந்தாக, சக்தியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது.
அருமையானவர்களே, வறுமை என்ற இருளிலே, கண்ணீர் என்ற இருளிலே, வியாதி என்ற இருளிலே ஒருவரை சிக்கியிருக்கலாம். வெளிச்சமாக இருண்டை வருகிற போது அவன் உபதேசத்தை தந்து, அறிவை தந்து, கிருவை தந்து, வெளிச்சத்தில் நடக்க அவன் வழிகாட்டுகிறார். ஒரு குருடன் பிறவிலிருந்து அவன் குருடனாக இருந்தான். இயேசுவை அன்பென்றே வருகிற போது அவன் கண்கள் திறக்கப்பட்டு எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். அவன் நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஒளியாக தேவனத்தில் வருகிற போது எல்லா நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்து அவன் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப அந்த காலத்தின் கிரியைகளை ஒழித்து அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாறுவதற்கு நாம் தேவனுடைய பிரகாசமான அந்த ஒளிநண்டை வருவதற்கு அவர் எழுப்பி பிரகாசம் ஒளி வந்தது. அந்த ஒளி உண்மையில் உதிக்கும். அது என்றால் கர்த்தருடைய செயல்கள் உனக்குள்ளே உண்டாகும். வறுமையோ, தரித்திரமோ, ஏழ்மையோ, சாபம் நீங்கி நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் இந்த ஏசாயா 60:22 உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.